15 லட்சம் தரேன்னார் மோடி, கொடுத்துட்டாரா? அவரோட தான் இவர் கூட்டு சேர்ந்துருக்காரு. அதெல்லாம் நம்ப முடியாது நம்ம. இது குழந்தை அரசியல். எடப்பாடி 10,000 எடப்பாடி 10,000 அவரு அரசியலுக்கு வரலான்னு போடுறாரு. போட்டு பார்க்கலாம், யார் வர பார்த்து பார்க்கலாம். இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தப்போ என்ன செஞ்சீங்க? அதான் மக்களுக்கு கேள்வி. நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணால் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எம்ஜிஆர் இருந்தார், அவரை மக்கள் நேசித்தாங்க. ஜெயலலிதா இருந்தாங்க, அவரை நேசித்தாங்க. இவரையும் நேசித்தாங்க. இவர் நல்லது பண்ணி தானே இவர் மீண்டும் முதலமைச்சராக இருந்திருப்பார். அதெல்லாம் அவங்க ஜெயிக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களை கவனிச்சு பார்க்க மாட்டாங்க. எல்லாம் ஜெயிக்கிற வரைக்கும், ஓட்டு வாங்குற வரைக்கும் ஏமாற்றுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. காசு பணம் யாரும் கொடுக்க தேவையில்ல. எல்லாம் விலைவாசி கம்மி பண்ணால் போதும். அந்த டீசல் பெட்ரோல் கம்மி பண்ணால் போதும். இப்போ டீசல் பெட்ரோல்லாம் எங்கேயே ரேட் ஏறிடுச்சு. ஒரு விஷயம் மனிதனுக்கு தோல்வி பயன் வந்துட்டாலே நிறைய வாக்குறுதி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக ஒவ்வொரு அரசு கட்சி தலைவர்களும் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிச்சு வந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். இல்லை, 10,000 ரூபா கொடுப்பாருன்னு நம்ப முடியாது. காரணம் என்னன்னா, இவங்க 5,000 ரூபா கொடுத்த பிறகு நான் 10,000 ரூபா தருவோம். இது 1வது 2வது படிக்கிற பிள்ளைங்க சொல்ற மாதிரி இருக்கு. குழந்தைங்க அரசியல் மாதிரி இருக்குது. ஒரு முதிர்ச்சியான அரசியல் மாதிரி இது இல்லை. பதிலுக்கு பணம் தரன்றதே முதல்ல தவறு. நல்லாட்சியை தர அப்படின்றது தான் சரியா இருக்கும். 2வது, இவர் பேரில் நிறைய அலிகேஷன் மக்கள் இருக்குது. ஸ்டெர்லைட் ஆண்டு போன்ற ஆலைகளில் மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் இருக்குது. அந்த கோபம்லாம் எங்களை மாதிரி அரசியல் விமர்சகருக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது. குறிப்பாத்து காவல்துறை சுட்டுது. போராட்டம் பண்ணவர்களுக்கு நேர்ந்த கதி இந்த நாட்டில் அதுதான். ஜனநாயகம் நாட்டில் போராடுவது உரிமை. அப்படி போராட்டம் பண்ணவங்களை குறிப்பாத்து கனரக துப்பாக்கிகளால் காவல்துறை மிக சுதந்திரமாக சுட்டு கொண்டாங்க. இது எந்த நாட்டிலையுமே சென்ட்ரல் டயருக்கு அப்புறம் இது மாதிரி சுட்டு கொண்டது வரலாறு. சென்ட்ரல் டயர்னு ஒரு நாடு, ஒரு அதிகாரி, வெளிநாட்டு அதிகாரி நம்ம சுதந்திர போராட்டத்தில் நம்ம ஜனங்களை இப்படி சுட்டு கொண்டாரு. அதுக்கு பிறகு காவல்துறை மிக சுதந்திரமாக வாகனத்தின் மேலே ஏறி படுத்து கனரக துப்பாக்கியால் குறிப்பாத்து சுட்டது இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் தான். போராடாத இந்த நாட்டில் எதையும் வாங்க முடியாது. அப்போ போராடுனா சுட்டு கொள்ளுவீங்களா? மறுபடியும் சுட்டுக்கொள்ள தான் வரேன்றீங்களா? பணம் தர்றதை விடுங்க. அவங்க 5,000 கொடுத்தாங்க, 10,000 கொடுத்தாங்க. 15 லட்சம் தரேன்னார் மோடி, கொடுத்துட்டாரா? அவரோட தான் இவர் கூட்டு சேர்ந்துருக்காரு. அதெல்லாம் நம்ப முடியாது நம்ம. இது குழந்தை அரசியல். முதிர்ச்சியான அரசியலுக்கு அவர் வரணும். எடப்பாடிங்கிறது இனிமேல் நிரூபிக்கணும். யாருடைய தயவுலையோ தான் அவர் முதலமைச்சர். இவர் தான் முதலமைச்சர் கிடையாது. அம்மாவுக்கு அப்புறம் முதலமைச்சரா தவிர அதிமுக கட்சி நின்று ஜெயிச்சு இவர் முதலமைச்சர் கிடையாது. ஆமாம், யாருன்னா கட்டி வச்ச வீட்டில் போய் குடும்பம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது சார். ஒரு சின்ன வீடு கட்டி பார்க்கணும், அதுதான் பெரிய விஷயம். மக்கள் தலையில் ஏற்றுற சுமைதான்னு இதோட புரிதல் நல்லாவே தெரியுது. ஏன்னா இது ஏற்கனவே நிதி சுமை இங்கே அதிகரிச்சுட்டே போகுது. இலவசங்கள் இவங்க வழங்க ஒவ்வொருத்தருடைய தலைமையிலையும் நிதி சுமை கண்டிப்பாக ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இதை தவிர்த்து வேற மக்களுக்கான கல்வி, சுகாதாரம் இதன் அடிப்படையில் இவங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சு மக்களுக்கு தேவையான ஆட்சியை கொடுத்தானாவே போதும். இந்த 10,000 ஒரு டைம் கொடுக்கறதால எல்லா குடும்பமும் வாழ்ந்துட முடியாது. அது அவங்களுக்கான என்ன தேவையோ புரிதலோ அதை இவங்க சரிப்படுத்தி, இந்த அரசாங்கம் சரிப்படுத்தி கொடுத்தாவே அது மக்கள் சரியாக அதை பயன்படுத்திட்டு போயிடுவாங்க. ஒரு பக்கம் ஸ்டாலினும் 5,000 ரூபாய் இன்னைக்கு போட்டிருக்காரு. அது மகளிர் உரிமை தொகையும் தான் இருக்கு. ஆனா அது தேர்தல் நிதியாகவும் சில பேர் விமர்சனம் பண்றாங்க. எடப்பாடி விமர்சனம் பண்றாரு. இது தேர்தல் ஒட்டி தான் 5,000 ரூபாய் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டாலின் ஐயா அவர் அறிவிச்சதோட நோக்கம் என்னன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், அது மகளிர் உரிமை தொகை எலெக்ஷன் தேதி அறிவிச்சிச்சுன்னா அது அவங்களாட்ட கொடுக்க முடியாது. அதுக்கு முன்கூட்டியே இது மக்களுக்கு போய் மகளிருக்கு சென்றடையணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவர் அறிவிச்சிருக்காரு. ஆனால் அது அந்த புரிதல் எப்பவுமே எதிரணியாக இருக்கிறவங்க 1000 குற்றச்சாட்டுகளை வைக்க தான் செய்வாங்க. இப்போ வட மாநிலத்தில் எடுத்தீங்கன்னா, இப்போ அவங்க போட்ட 10,000 ரூபாய் பீகார் தேர்தலில் போட்ட 10,000 ரூபாயை திரும்ப இப்போ அதை பணத்தை கட்டணும் போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா எல்லா செய்தி ஊடகங்களையும் கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே அந்த மாதிரி கிடையாது. அவருடைய நோக்கம் என்ன, மகளிருக்கு போய் சென்றடையணும். இப்போ அவர் ஆரம்பித்ததெல்லாம் புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பெண்களுக்கு, இதெல்லாம்
யாருமே இதை மறுக்க முடியாத ஒரு செயல் இது. ஏன்னா இது எல்லாமே இல்லாதப்பட்ட வறுமையில் இருக்கிறவங்களுக்கு போய் சென்றடையுது. அது அவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் இதுவும் வந்துட்டு தவிர்க்கிறது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. காரணம் என்ன, மக்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னன்னா கல்வி, சுகாதாரம் இது ரொம்ப ரொம்ப அவசியம். மருத்துவம், இது மூணுமே ஒரு அரசாங்கம் தெளிவாக கொடுத்தாங்கன்னா இந்த நாடை வந்துட்டு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கு. ஆனால் இதையும் தாண்டி இன்னும் நிற்கும். என்னத்த சொல்றது போங்க, வேணாம் விட்டு. என்னத்த இது இப்போ ஸ்டாலின் 5000 ரூபா கொடுத்தாரு. ஸ்டாலின் ஐயாயிரம் என்னத்துக்கு கொடுத்தாரு? இப்போ ஓட்டு வாங்கலான்ட்டு கொடுத்துருக்காரு, வேற என்ன கொடுக்கலாம்? மகளிர் உரிமை தொகை அது மகளிர் உரிமை தொகை தான். ஓட்டு வாங்கலாம், மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இல்லை வேற எது கொடுக்குறாரு? அவர் இவ்வளோ நாளாக கொடுத்தாரா? இப்போ எடப்பாடி 10,000 எடப்பாடி 10,000 அவரு அரசியலுக்கு வரலான்னு போடுறாரு. போட்டு பார்க்கலாம், யார் வர பார்த்து பார்க்கலாம். இந்த ஊரில் சொல்லுவாங்க வாயில் வடை சுடுவாங்கன்னு, அது மாதிரி வாயில் வடை சுடுறாரு அவர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எந்த கட்சியும் சார்ந்து சொல்ல, பொதுவாக இப்போ ஆண்டுட்டு இருக்காரு முதலமைச்சர், பொதுமக்கள் ஒருத்தனா நான் சொல்கிறேன். அவரெல்லாம் சொல்லாமல் இப்போ மக்களுக்கு 5000 போட்டார். அதுமாரி இவர் செஞ்சுட்டு இப்போ மற்ற நடிகர்லாம் கூட, நடிகர்கள் வந்து அரசியல்வாதிகள்லாம் ஆட்சிக்கு வந்தாச்சிவன்னு செய்கிறாங்க. சூர்யா சார், லாரன்ஸு, கேபி பாலாலாம் இவங்கெல்லாம் எதையும் எதிர்பார்க்காம செய்கிறாங்க. இதில் வந்து எதிர்பார்க்காம செய்யணும். நான் ஆட்சிக்கு வந்தாச்சிவன் அது இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தப்போ என்ன செஞ்சீங்க? அதான் மக்களுக்கு கேள்வி. நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணால் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எம்ஜிஆர் இருந்தார், அவரை மக்கள் நேசித்தாங்க. ஜெயலலிதா இருந்தாங்க, அவரை நேசித்தாங்க. இவரையும் நேசித்தாங்க. இவர் நல்லது பண்ணிட்டு தானே இவர் மீண்டும் முதலமைச்சராக இருந்திருப்பார். இவருக்கு மக்களை சென்றடைகிற மாதிரி எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்க. நீங்க சொன்ன அந்த 5000 ரூபாய் வந்து ஸ்டாலின் தேர்தலுக்காக தான் போட்டிருக்காரு, பயத்துல போட்டிருக்காரு. அப்படிலாம் இல்லைங்க. அவருக்கு என்னங்க பயம்? பயத்திலலாம் போடல. அவர் 5000 அவர் செய்யணும்னு நினச்சி செய்கிறாரு. ஏன்னா இப்போ இலவச பேர் நான் கூட நேற்று இவர் எடப்பாடி ஐயா அவர்கள் பேசின பேட்டியை பார்த்தேன். என்ன சொல்றாரு? ஆண்களுக்கு பிரி பேருந்துன்றாரு. இவர் பெண்களுக்கு பிரி பேருந்து, அவர் ஆண்களுக்கு பேருந்து. இன்னொன்று சொல்ல போனால் டாஸ்மார்க் மூடிட்டு அரசியல் பண்ணுவாரா அவர்? முதல்ல அதை பண்ணாருனாலே சந்தோஷமா இருக்கும். எடப்பாடினா எழுதி கொடுப்பாரா அவர்? நான் ஆட்சிக்கு வந்தால் செய்யணும்னு அதை பண்ண மாட்டாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மார்க் நடத்த தான் போகிறாங்க, அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மக்களை சென்றடைகிற மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள் யார் கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கலாம் சார். அதெல்லாம் அவங்க ஜெயிக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களை கவனிச்சு பார்க்க மாட்டாங்க. எந்த அரசியலும் சரி, எந்த ஆட்சியும் சரி, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்பாங்க. ஆனால் அவங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் மக்களை வெறுத்துருவாங்க, செய்ய மாட்டாங்க. திரும்பி அந்த 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வரும்போது நான் செய்கிறேன்பாங்க, அதை செய்ய மாட்டாங்க. ஸ்டாலின் இப்போ 1000 ரூபா கொடுக்குறேன்றாரு, கொடுத்தாரு. இப்போ 5000 ரூபா போட்டாரு. இது தேர்தலுக்காக தான் போட்டிருக்காரு அப்படின்றாங்க. அது நம்ம வீட்டு காசு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அவர் வீட்டு காசு கொடுக்கல. நம்ம நைட்டு பகல் கஷ்டப்பட்டு இப்போ தண்ணி வரி, கரண்ட் வரி, வீட்டு வரி அதுன்னு கட்டுறோமா, நம்ம காசு தான் நம்மள்ட்ட கொடுத்துருக்காரு. எல்லாம் செவிக்கிற வரைக்கும் ஓட்டு வாங்குற வரைக்கும் ஏமாத்துவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. காசு பணம் வந்து யாரும் கொடுக்க தேவையில்ல. எல்லாம் வந்து விலைவாசி கம்மி பண்ணால் போதும். இந்த டீசல் பெட்ரோல் கம்மி பண்ணால் போதும். இப்போ டீசல் பெட்ரோல்லாம் எங்கேயே ரேட் ஏறிப்பிச்சு. ஆமாம், மோடி கிட்ட இருக்கு. ஆமாம். இப்போ நகையை பார்த்தோன்னா இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாங்க, இப்போ எங்கேயே போயிடுச்சு. 1 ரூபா கிட்டத்தட்ட தாண்டிடுச்சு. இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் இப்போ இல்லாத ஏழைங்களாம் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும்? விலைவாசி கம்மி பண்ணணும். எல்லாமே மக்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். எல்லாமே யார் வந்தாலும் பரவாயில்ல, இதை பற்றி பரவாயில்ல. டிவிக்கு ஆகட்டும், இல்லை திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், யார் வந்தாலும் பரவாயில்ல, விலைவாசி ரேட்டு கம்மியாகணும். ஒரு விஷயம் மனிதனுக்கு தோல்வி பயன் வந்துட்டாலே நிறைய வாக்குறுதி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா இல்லையா? மக்கள் நிறைவேற்றுறது அடிப்படையான விஷயம். அடிப்படை வசதி என்ன இருக்குது, அதை நிறைவேற்றுறதுக்கான அறிவிப்பு மட்டுமே ஒரு விஷயம் ஜெயிக்க வைக்காது. அடிப்படையாக அடித்தட்டு மக்களுக்கு என்ன போய் சேரணுன்ற சொன்னாதான் மக்கள் வாக்கு வாங்கி பெற முடியும். இப்போ ஸ்டாலின் 5000 ரூபா கொடுத்தாரு, அவரும் தேர்தலுக்கு பயந்து தேர்தல் ஓட்டு வாங்கணும் தான் 5000 ரூபா போட்டிருக்காருன்னு எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்றாங்க. விமர்சனங்கள் இருக்குதாங்க, விமர்சனம் இருக்க சொல்ல முடியாது. தேர்தல் வரன்றதால இப்போ வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு இந்த படத்தை தடை பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. அதனால தான் முன்கூட்டியே அந்த பணம் போய் மக்கள் சேரட்டுன்னு சொல்கிறதால தான் அந்த பணத்தை அறிவிச்சாங்க. இப்போ ஏற்கனவே 10 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி தான் நான் தான் திமுக. மத்திய அரசு வலியுறுத்தலாம்ல, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நலனை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படி கேட்கலாம்ல. அதை ஏன் கேட்க மறுக்கிறாங்க? அதை கேட்டு பெறலாம்ல, அதை கேட்க மறுக்கிறாங்க. இப்போ நமக்கு இப்போ கோவைக்கு வந்து மெட்ரோ கேட்டாங்க,
இல்லைன்னு சொல்கிறாங்க. மதுரைக்கு மெட்ரோ கேட்டாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மத்திய அரசாங்கம் இன்னைக்கு கொடுங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது? அடுத்த கொடுக்கலாம்ல.